உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி எங்கிருந்தாலும் மேடைக்கு வா. மாமா இவர்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு, இவர் கூட சினிமாக்கு போறேன், நீ வீட்டுக்கு போய் சமைச்சு வரேன். கண்ணகி கண்ணகி இவ பொண்டாட்டி, இவ பேரு கண்ணகி. மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிறேன். உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி. இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. எங்கே சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார், அரசியல் வந்துட்டா மானம் ரோஷம் இதெல்லாம் பார்க்க கூடாது. தமிழ்நாட்டில் 2021க்கு முன்பாக ஊர் ஊரா போய் என்ன கூறினாய்? தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே. பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்றதானே திங்கிற. இதுல தப்பு தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன பேசுறா ஏதாவது பேசுறா. கடந்த அதிமுக ஆட்சியில விதவைகள் தமிழகத்தில் அதிகமா எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? என்ன விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குறேன். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வரும். பெருசா பேசுற பயன் சாகுற ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா. ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கண்ணா. தமிழகத்தில் முழு மதுவிலக்கு சாத்தியமல்ல என கூறுவது அரசின் நிர்வாக திறமைக்கு அழகு அல்ல என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். என்னடா இது? என்னம்மா இது? தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமற்றதா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. பச்சோந்தி வெக்கப்படும், பச்சோந்தி அவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் பாடுறாங்களே. திமுக ஆட்சி முதல் கையெழுத்து மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்கே ஊர்க்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. சோறுதான் திங்கிறியா பேப்பனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட வாக்கு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3ஆவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தரோளமா குத்துனே. திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்தும் வகையில் திமுக நிர்வாகிகள் நடத்தும் ஆலைகளும் மூடப்படும் என அந்த கட்சியின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார்.
மதுவுடன் கூடிய அசைவு விருந்து வைக்கப்பட்டுள்ளது. சாப்பாட்டு மேசையின் மீது இலையுடன் ஆளுக்கு ஒரு பீர் பாட்டில் வைத்துள்ள காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த மதுவால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இளம் விதவைகள் உருவாவது தடுக்கப்படும் என்று கனிமொழி அவர்கள் சான்றிதழ் வழங்குவார்களா என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். நீ நல்லா சாப்பிடு, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. ஒரே நிமிஷம் இந்தா குளுக்காம குடிங்க, குளுக்காம குடிங்க. உனக்கு ஆமா அடிக்கிற வெயிலுக்கு இதானே கரெக்டா குடுகுடுன்னு இருக்கும். இப்பெல்லாம் எந்த டாஸ்மாக்லயுமே பியர் கூலிங்கா கிடைக்கிறது இல்ல. அடியே ரத்தி அக்னிஹோத்ரி நல்லா டின் பீர் மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன்டி. போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். அப்பாவுக்குள்ள இந்த விஷயம் தெரியுமாங்க? அட வந்ததே அப்பா கடையில இருந்தானே. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு. எதுவும் சொல்ல மாட்டாரா? அதெல்லாம் நீ அப்பா ஒரு வீடியோ போட்டார்ல, என்ன சொன்னாரு? இன்றைய இளைஞர்கள் போதை பொருள் அடிமையா இருக்காங்க, அதை ஒழிக்கணும், அது ஒண்ணுதான் என்னோட ஒரே கவலைன்னு சொன்னாரு. பொதுமக்களுக்கு தானே சொன்னாரு. சொந்த கட்சின்னு அந்த இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சா, இல்ல ஊப்பின்னு ஏதாவது வார்த்தை வந்துச்சா? இவமே ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்லல்ல குறையாத சாராயம் வருது. போய் புடிச்சு புடிங்களா, போடா. அடிச்சுக்காம மெதுவா 24 hours சர்வீஸ் இருக்குது. சொல்லுங்க. இப்ப வெயிலா இருக்கு, பீர் தரீங்க. குளிர் காலத்துல ஹாட் ஃபுல்லு பக்காட்டி இறக்குறேன். நம்ம எல்லாரும் வேலை செய்யணும் முதல்ல, சரிங்களா? உங்களுக்கு குடி, நல்லா சாப்பிடுங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரணும். எல்லாரும் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. முதல் உத்தரவு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரணும். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் அலட்சியமும் மதுக்கடைகளை திறப்பதில் ஆர்வமும் காட்டும் அதிமுக அரசை கண்டித்தும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கருப்பு சட்டை அணிந்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது மாணவி ஒருவர் மதுவிலக்கு குறித்து கேள்வி எழுப்பினார். பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு பறக்காத அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே. நானா நாண்டுகிட்டு செத்துருப்பேன். அதற்கு பதிலளித்த கனிமொழி, மதுவிலக்கு கொண்டு வருவோம் என நாங்கள் வாக்குறுதி அளிக்கவில்லை என கூலாக தெரிவித்தார். சார் இவனை என்ன பண்ண சார்? தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்தில் போய் நிற்கும்னு. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது, 51 உயிர்கள் போயிருக்கிறது. இப்போ இதோடைய வேர் தேடி நேரம் வரும்போது இங்கே வந்து நிற்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஒரு ஆள் தான். கருணாபுரத்தில் வந்து அந்த ஊர் பேரும் பொருந்தது. கருணாபுரம், கருணாநிதி மகன். கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரி ஸ்டாலின். சாராய வியாபாரி ஸ்டாலின் சொன்னா எந்த விதமான தப்பும் கிடையாது. சாம்பார் ஆப் எனக்கு. இந்த கண்ணுக்குட்டி அவர் வீட்டில் உட்காந்து சாராயம் விற்காரு. இந்த சாராய வியாபாரி நாட்டில் சாராயம் விற்காரு. ஆனா அவங்களுக்காக வெளியே நிறைய ஊடகத்தினர் மைக்கோட காத்துட்டு இருந்தாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் பத்தி தான் அவங்க கேள்வி கேட்க காத்துட்டு இருக்கிறதா கனிமொழிக்கு தகவல் போக உடனே கலெக்டர் ஆபீஸ்லேயே அடுத்த ப்ரோக்ராம போட்டாங்க. ஒரு வார்த்தை மட்டும். மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி ஏய் நில்லுங்க. வேகமா போய் கார்ல ஏறினாங்க. அங்கேயும் மீடியா போக
வேகமா கார் கண்ணாடியை மூடிட்டு அவசரமா கிளம்பி போயிட்டாங்க கனிமொழி. அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.